வணக்கம் நேயர்களே, நியூஸ் 360 நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைக்கு மிக முக்கிய 2 நிகழ்வுகள் குறித்து 2 பகுதிகளாக நியூஸ் 360 அலசல்களை முன்வைக்க இருக்கிறது. முதலாவது பகுதியில் கொரோனா பாதிப்பில் இந்தியா மீண்டு வருவதற்கான முயற்சிகளை ஒரு பக்கம் மேற்கொண்டு வரும் நிலையில் இந்த வெட்டுக்கிளி என்பது இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலை உருவாகி இருக்கிறது. பாகிஸ்தானை பதம் பார்த்த வெட்டுக்கிளி தற்போது எல்லை தாண்டி ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா வரை நீண்டிருக்கிறது. இதனால் பெரும் இழப்பை நாம் சந்திக்கப் போகிறோம் என்று கணிக்கப்பட்டுள்ள நிலையில் அது குறித்து பல்வேறு விஷயங்களை வழங்க நம்மோடு வல்லுநர்களும் இணைய இருக்கின்றனர். தொடர்ந்து 2வது பகுதியில் நாம் பார்க்க இருப்பது இந்த பொது முடக்க காலகட்டத்தில் குழந்தைகள், சிறுவர்கள் இணையத்தை பயன்படுத்துவது அதிகரித்திருக்கிறது. இதன் மூலமாக குற்றச் செயல்கள் அதிகரித்திருப்பதான ஒரு கருத்தாக்கம் உருவாகி இருக்கிறது. இந்த நிலையில் ஆன்லைன் கல்விக்கான ஊக்கப்படுத்தலும் தற்போது நடைபெற்று வரும் நிலையில் குழந்தைகளின் இணைய பயன்பாட்டை எவ்வாறு நாம் கண்காணிக்க வேண்டும் என்பது குறித்து நாம் பேச இருக்கிறோம். அந்த பகுதியிலும் பல்வேறு வல்லுநர்கள் நம்மோடு இணைந்து கருத்துக்களை முன்வைக்க இருக்கின்றனர். இந்த 2 பகுதிகளையும் பார்ப்பதற்கு முன்பாக இந்த தருணத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். 675 புதிய மருத்துவர்களை ஒப்பந்த அடிப்படையில் பணி நியமன உத்தரவு. கொரோனா பாதிப்பை கட்டுப்படுத்த தமிழக அரசு நடவடிக்கை. ஜெயலலிதா இல்லத்தின் ஒரு பகுதியை மட்டும் நினைவிடமாக்கலாம் என்று உயர்நீதிமன்றம் பரிந்துரை. தீபா, தீபக்கை 2ஆம் நிலை வாரிசுதாரர்களாகவும் அறிவித்து உத்தரவு. பதினேழு நிறுவனங்களுடன் முதலமைச்சர் தலைமையில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்து. 47,000 பேருக்கு புதிதாக வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் என்று தமிழக அரசு அறிவிப்பு. இணையவழி வகுப்புகள் எடுக்கும் தனியார் பள்ளிகள் மீது நடவடிக்கை. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் எச்சரிக்கை. வெட்டுக்கிளிகள் படை தமிழகம் வருவதற்கான வாய்ப்புகள் குறைவு. ஒருவேளை பாதிப்பு ஏற்பட்டால் கட்டுப்படுத்துவதற்கான வழிமுறைகளையும் வெளியிட்டது வேளாண் துறை. நியூஸ் 360 தொடர்கிறது. ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, ஆசியா என கண்டங்களை அலற வைத்துக் கொண்டிருக்கிறது இந்த வெட்டுக்கிளி தாக்குதல். இந்த வெட்டுக்கிளிகள் வட இந்தியாவில் படையெடுத்துள்ள நிலையில் தமிழகத்திற்கும் அச்சுறுத்தல் உள்ளதா? பூச்சியியல் விஞ்ஞானிகள் சொல்வது என்ன? பார்க்கலாம். உலகில் 28,542 வெட்டுக்கிளி இனங்கள் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இந்தியாவில் 1,750 வகைகளும், தமிழகத்தில் 384 வகை வெட்டுக்கிளிகளும் உள்ளன. உலகின் 64 நாடுகளில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வெட்டுக்கிளி சிஸ்டோசர்கா கிரிகேரியா இனத்தைச் சேர்ந்தது. கண்டம் விட்டு கண்டம் பறக்கும் இவை குட்டைக்கால் வகையைச் சேர்ந்தவை. தமிழகத்தில் இருப்பவை நெட்டைக்கால் வகையைச் சேர்ந்தவை. சோமாலியா, எத்தியோப்பியா, ஓமன் வழியாக பாகிஸ்தான் வரும் வெட்டுக்கிளிகள் அங்கிருந்து இந்தியாவிற்குள் படையெடுக்கிறது. காற்றின் வேகத்திற்கு ஏற்ப பறக்கும் இவை வடமாநிலங்களிலேயே அதிக பாதிப்பை ஏற்படுத்துகின்றன. காற்றின் ஓட்டம் தென்னிந்தியாவிற்கு வரும்படியாக இல்லை என்பதால் தமிழகம் உள்ளிட்ட தென் மாநிலங்களுக்கு இந்த வெட்டுக்கிளிகள் வர வாய்ப்பில்லை என சொல்லப்படுகிறது. ஒரு ஃப்ரீக்வெண்ட் இன்டர்வல் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த லோக்கஸ்ட் இருக்கா அப்படின்னு சர்வே பண்ணிவிட்டு ஒரு 15 days ஒன்ஸுக்கு ஒரு புல்லட்டின் ரிலீஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது ஃபார்மர்ஸ்க்கும் விவசாயிகளுக்கும் அவங்களுக்கு வார்னிங் கொடுத்துட்டே இருப்பாங்க. வெட்டுக்கிளிகள் பாதிப்பை தவிர்க்க தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் சில பூச்சிக்கொல்லி மருந்துகளை பரிந்துரை செய்து வருகிறது. வேப்பங்கொட்டை சாறு 5% கரைசல் இருக்குது. அதை தயார் பண்ணி அதை நம்ம அந்த பூச்சிக்கு மேலே தெளித்தோன்னு வச்சுங்களேன், அது அப்படியே செத்து போயிடும். இல்லை அது சாப்பிடக்கூடிய அந்த பயிர்களை அந்த வேப்பங்கொட்டை சாறு பட்டு அந்த பூச்சியில் சாப்பிட விடாமல் பண்ணிடும். அதுக்கப்புறம் மெட்டாரைசியம் அனிசோபிலியன்னு ஒரு இயற்கையிலே நமக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு பூஞ்சானக்கொல்லி இருக்குது. அதை ஒரு 15 லிட்டர் தண்ணிக்கு 75 கிராம் மருந்து நல்லா கலந்து இந்த சிறு பூச்சிகள் இல்லை இந்த மரத்தில் செடியில் உட்காந்துருக்கிற பூச்சிகள் மேலே தெளித்தோன்னு வச்சுங்க, அந்த பூச்சிகளுக்கு ஒருவித நோய் அது அப்படியே செத்து போயிடும். 1 கோடி வெட்டுக்கிளிகள் சேர்ந்தால் ஒரு நாளைக்கு 2,500 பேரின் ஒரு நாள் உணவை அழிக்க வல்லவை. இதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளே வெட்டுக்கிளிகளின் பாதிப்பை தடுக்க சிறந்த வழி என்கிறார்கள் வேளாண் விஞ்ஞானிகள்.
புதிய தலைமுறைக்காக கோவையிலிருந்து ஒளிப்பதிவாளர் தீபனுடன் செய்தியாளர் சுதீஷ். வெட்டுக்கிளிகள் எங்கிருந்து இந்தியாவிற்குள் நுழைந்தன என்பது குறித்த விவரங்களை விளக்குகிறார் செய்தியாளர் அபிநயா. பார்க்கலாம். வீடுகளுக்கு அருகில் நம்ம ரொம்ப சாதாரணமாக பார்த்த வெட்டுக்கிளிகளாக இப்போ ரொம்ப அச்சுறுத்தக்கூடிய ஒரு விஷயமா மாறி இருக்கு அப்படின்னு நமக்குள்ள ஒரு கேள்வி எழலாம். அதற்கு முக்கியமான காரணம் இந்த வெட்டுக்கிளியே வந்து கிரிகாரியஸ் ஃபேஸ், அதாவது இது வந்து சாலிட்டரியஸ் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, தனித்திருக்கும் நிலை அப்படின்னு. இதில் ஒரு வறட்சியோ அல்லது அதுக்கான அதிகமான பசி இல்லை சாப்பாடு தேவைப்படக்கூடிய ஒரு சூழலில் அது வந்து இந்த கிரிகாரியஸ் ஃபேஸுக்கு மாறிக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்டதாக இந்த வெட்டுக்கிளிகள் இருக்கிறதா விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. இப்படி மாறும் பொழுதுதான் இந்த ஒரு அச்சுறுத்தக்கூடிய அதிகமான உணவை சாப்பிடக்கூடிய ரொம்ப தூரம் பயணிக்கக்கூடிய ஒரு வெட்டுக்கிளி தன்மை கொண்டதாக இது மாறுது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கூட்டம் கூடும் நிலையில் இருக்கக்கூடிய அந்த வெட்டுக்கிளியோட வாழ்நாள் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 2 to 5 மாதங்கள் தான். இவ்வளவு நாள் தானே வாழுது அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். ஆனா இந்த ஒரு வெட்டுக்கிளி ஒரு முறையில 500 முட்டைகளை இடும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு வெட்டுக்கிளி தன்னோட வாழ்நாள்ல 3 முறை முட்டையிடும். அதனால இந்த ஒரு வெட்டுக்கிளி மூலமாக 1500 வெட்டுக்கிளிகள் உருவாவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படும் போது அது மல்டிப்ளை ஆகக்கூடிய தன்மை எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றத நம்மளால உணர முடியுது. அடுத்ததாக ஒரு ஸ்வாம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு திரள், வெட்டுக்கிளியோட ஒரு திரள், 1 சதுர கிலோமீட்டர் அளவிலான திரள்ல 15 கோடி வெட்டுக்கிளிகள் இருக்குமா. அந்த 15 கோடி வெட்டுக்கிளிகள் சாப்பிடக்கூடிய உணவு என்பது ஒரே நாள்ல 35,000 மக்களுக்கு தேவையான உணவை சாப்பிடக்கூடிய திறன் கொண்டதாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி அதோட வேகம் என்பது, பயணிக்கக்கூடிய வேகம் என்பது ஒரே நாள்ல 150 கிலோமீட்டர் தூரத்திற்கு இதனால பயணிக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் இந்த ஒரு செங்கடலை வந்து தரையிறங்காம தாண்டக்கூடிய தன்மையும் இந்த வெட்டுக்கிளிகளுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பயணம் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆப்பிரிக்க நாடுகளில் தான் வந்து இந்த வெட்டுக்கிளிகள் உருவாகுது. அங்கிருந்து தன்னோட உணவு தேவைக்காகவும் பசுமையான இடங்களை நோக்கியும் இந்த நாடுகள் அடுத்ததாக அரேபிய நாடுகளை கடந்து அதுக்கப்புறம் ஈரான், ஈராக், பாகிஸ்தான் இந்த நாடுகளை கலந்து தற்போது இந்தியாவுக்கு வந்திருக்கு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 1993 ராஜஸ்தான்ல மட்டும்தான் இந்த வெட்டுக்கிளியோட தாக்கம் என்பது இருந்திருக்கு. ஆனால் இந்த முறை அருகில் இருக்கக்கூடிய குஜராத், பஞ்சாப், ஹரியானா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேஷ் இந்த மாதிரி பல்வேறு மாநிலங்களில் இதோட தாக்கம் என்பது தொடங்கி இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. டெல்லியிலையும் கொஞ்ச நாட்கள்ல இந்த தாக்கம் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இந்த முறை இந்த பயணம் என்பது கணிக்க முடியாத ஒரு அளவில் இருக்கிறதாகவும் விஞ்ஞானிகள் சொல்றாங்க. செய்தியாளர் விளக்கியவற்றை பார்த்தோம். தற்போது நம்முடைய 3 சிறப்பு விருந்தினர்கள் இணைந்திருக்கின்றனர். இந்திய வனப்பணியின் ஓய்வு பெற்ற அதிகாரி திரு சுந்தர்ராஜன் மற்றும் வெட்டுக்கிளி ஆராய்ச்சி விஞ்ஞானி திரு செந்தில்குமார் மற்றும் சூழலியல் ஆய்வாளர் திரு சுல்தான் அகமது இஸ்மாயில் இணைந்திருக்கின்றனர். விருந்தினர்கள் மூவருக்கும் வணக்கம். முதல்ல திரு சுந்தர்ராஜன், இந்த நம்ம கொரோனா பாதிப்பை தொடர்ந்து சந்திச்சு அதிலிருந்து மீண்டு வராத ஒரு நிலையில இப்ப வெட்டுக்கிளி பாதிப்பை அதிகம் சந்திக்க இருக்கிறோம். அது குறித்த அச்சுறுத்தலும் ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த வெட்டுக்கிளி நம்ம இந்தியாவில் இப்ப வட இந்தியால பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கு. இன்னும் என்ன விதமான தாக்கம், குறிப்பா தமிழகம் உட்பட இந்த பகுதிகளில் ஏதாவது தாக்கங்கள் ஏற்படுமா? என்ன பாதிப்புகளை எல்லாம் நம்ம நாடு சந்திக்க இருக்கு? அதாவதுங்க, இப்போ வந்துட்டு வெட்டுக்கிளி வந்து ஆப்பிரிக்காவின் கிழக்கு பகுதியில் உள்ள நாடுகளான எத்தியோப்பியா, சோமாலியா ஆகிய நாடுகள் அந்த பரப்பிலிருந்து உற்பத்தியாகி பாலைவனங்களை கடந்து பலுச்சிஸ்தான், பாகிஸ்தானை கடந்து இந்தியா வந்துள்ளது. வட மாநிலங்களில் குறிப்பாக அந்த பாகிஸ்தானை ஒட்டியுள்ள மாநிலங்களான ராஜஸ்தான், குஜராத், மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேஷ், ஹரியானா ஆகிய மாநிலங்களிலே இது தாக்கம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அதாவது காற்றின் திசையை பொறுத்து, அதனுடைய வேகத்தை பொறுத்து இந்த வெட்டுக்கிளிகள் பறந்து செல்கின்றன. இப்போ டெல்லியில் வந்து பார்த்திங்கனாக்க 22 விழுக்காடு அங்கே வந்து நல்ல பசுமையான தாவரங்கள் இருக்கின்றன. ஒருவேளை காற்றின் திசை அதை நோக்கி டெல்லியை நோக்கி திரும்பினால் அங்கே செல்லக்கூடிய வாய்ப்பு உள்ளது. ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரையிலே இந்த அளவுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் மிக குறைவு. அப்படி வந்தாலும் கூட நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்கின்றோம். இப்போ அதை வந்து நம்ம எப்படி கட்டுப்படுத்துகிறோம்னாக்க, இப்போ என்ன பண்ணோம்னா நம்ம வந்து டிராக்டர் மூலம், மற்ற ஜீப்பில், இந்த ஃபயர் பிரிகேட் பஸ் மூலமாக நம்ம வந்து இந்த பூச்சிக்கொல்லி மருந்துகளை தெளித்து அவைகளை கட்டுக்குள் கொண்டு வருகிறோம். ஆனால் நம்ம என்னென்னாக்கா ட்ரோன் யூஸ் பண்ணலாம், ஏர்கிராஃப்ட் கூட யூஸ் பண்ணலாம். அப்படி நாம் பயன்படுத்தி தான் இவரை நாம் கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். இது வந்து இந்த இப்பொழுது இருக்கின்ற மாநிலங்களை கடந்து தென் இந்தியாவுக்கு வரக்கூடிய வாய்ப்பு என்பது மிக மிக குறைவு. இந்த வெட்டுக்கிளிகளை தாக்கத்திலிருந்து நாம்
காத்துக்கொள்வதற்காக பல்வேறு அமைப்புகள் உருவாகியுள்ளன உலகம் முழுவதிலுமே. இப்போ ஆஸ்திரேலியாவில் இருக்குது, வெஸ்டர்ன் ஆஃப்ரிக்காவில் இருக்குது, சதர்ன் ஆஃப்ரிக்காவில் இருக்குது, இந்தியாவிலையும் கூட இருக்குங்க. இந்தியாவில் வந்து ஆல்ரெடி பிப்ரவரி மாதத்தில் வந்து இதற்கான ஒரு வார்னிங் கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி இந்த வெட்டுக்கிளிகள் இங்கே வரக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனால் பிகாஸ் ஆஃப் லாக்டவுன், இந்த கொரோனா வைரஸ் இந்த லாக்டவுனால் வந்து நம்ம கொஞ்சம் இந்த தாக்குதலிருந்து மீண்டு வரதுக்கு கொஞ்சம் நாம் டைம் எடுத்துக்கிட்டோம். அதனால் வந்து இதை நாம் வெற்றி கொள்ள வேண்டும், இதை நாம் எதிர்கொள்ள வேண்டும். ஏன்னா இது வந்து இன்னைக்கு நேற்றுக்கல்ல, காலம் காலமாக ஏறத்தாழ கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பிருந்தே இந்த வெட்டுக்கிளிகள் பூமியிலே வாழ்ந்து வருகின்றன. அந்த அளவுக்கு இந்த வெட்டுக்கிளிகள் பறந்து இருக்கின்றன. உலகம் முழுவதிலுமே இவைகள் காணப்படுகின்றன. இந்த வெட்டுக்கிளிகள் இப்படி பறந்து வருவதற்கு காரணம் பல காரணங்கள் சொல்லலாம். அதாவது இயற்கை வாழ்விட அழிப்பு ஒன்று, இரண்டாவது புவிவெப்ப உயர்வு, பருவநிலை மாற்றம், இப்படி பல்வேறு காரணங்களால் வெட்டுக்கிளிகள் எண்ணிக்கை அதிகம் உற்பத்தியாகி பல்வேறு நாடுகளை நோக்கி அவைகள் படையெடுத்து அங்கே அட்டூழியங்கள் புரிந்து வருகின்றன. இதுல இன்னொரு காரணமும் சொல்லப்படுது திரு சுந்தரராஜன். ஒரு மூத்த வனப்பணி அதிகாரியா உங்களுக்கு அந்த அனுபவமும் இருந்திருக்கும். இது வந்து உணவு சங்கிலி அறுவட்டதனுடைய ஒரு விளைவு தான் இந்த வெட்டுக்கிளிகள் வந்து படையெடுப்பு அப்படிங்கிறது. இந்த வெட்டுக்கிளியை சாப்பிடக்கூடிய பல வன விலங்குகளோ இல்ல பறவைகளோ அடிக்கப்பட்டதனுடைய விளைவு தான் இதனுடைய இனப்பெருக்கம். அதனுடைய தாக்கத்தை இன்னைக்கு நம்ம சந்திக்கிறோம்னு ஒரு வனப்பணி அதிகாரியா அந்த கூற்றில் இருக்கக்கூடிய காரணமோ உண்மையோ எந்த அளவுக்கு நம்பகத்தன்மை வாய்ந்தது? நிச்சயம் சொல்கிறேனுங்க. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னாக்க, மரங்கள் இல்லை என்றால் பூச்சிகள் அழிந்துவிடும், பூச்சிகள் இல்லை என்றால் பறவைகள் அழிந்துவிடும், பறவைகள் இல்லை என்றால் மரங்கள் அழிந்துவிடும், மரங்கள் இல்லை என்றால் உலகமே அழிந்துவிடும். ஆக இந்த உணவு சங்கிலியிலே எல்லா உயிரினங்களும் ஒன்றை ஒன்று சார்ந்து ஒன்றோடொன்று இணைந்து பின்னி பிணைந்து ஒரு சிலந்தி வலை போன்ற அமைப்பிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. இதில் எந்த ஒரு இலை அறுபட்டாலும் கூட அதனுடைய அந்த இயற்கை சமநிலை சீர்குலைவுக்கு உள்ளாகக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். ஆக இப்படி இந்த வெட்டுக்கிளிகளை உணவாக கொண்டு வாழக்கூடிய பறவைகள் என்று பார்த்தால் வந்து உணவாக கொடுக்கும். அதன் பிறகு இந்த பட்டாணி குருவி என்று சொல்கின்றோம் அல்லவா, அந்த பட்டாணி குருவி அதனுடைய குஞ்சுகளுக்கு உணவு கொடுப்பதற்காக வேண்டி ஒரு குடும்பம் முழுக்க சேர்ந்து ஒரு ஆண்டிலே ஏறத்தாழ 120 மில்லியன் முட்டைகளை அவைகள் கொன்று உணவாக கொள்ளும். ஆக இந்த அளவுக்கு ஒரு யுத்தம் தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கின்றது. இது வந்து இயற்கை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த ஒரு பாதுகாப்பு. அதாவது இது போன்ற தீமை பயக்கக்கூடிய வெட்டுக்கிளிகளும் பிற பூச்சி இனங்களை கட்டுப்படுத்துவதற்காக இயற்கை உருவாக்கிய பாதுகாவலர்கள் தான் இந்த பறவைகள். அவங்களாம் வந்து இன்செக்டிவோரஸ் பேர்ட்ஸ். இந்த பூச்சிகளை மற்றும் அந்த புழுக்களை, அதாவது பூச்சிகளைனா பூச்சிகளை மட்டும் சாப்பிட்றது இல்லைங்க, எங்கே வந்து அதனுடைய புழுக்கள் முட்டைகள் இருக்கோ அங்கெல்லாம் போய் தேடி அந்த மண்ணை தோண்டி எடுத்து அந்த முட்டைகளை எல்லாம் உணவாக கொண்டு அவைகளை அழிக்கும் தன்மை கொண்டவை. அவையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணிக்கையிலே குறைந்து வருகின்றன. அதனுடைய விளைவா இப்ப நாம இந்த மாதிரியான விளைவுகளை எல்லாம் சந்திக்கிறோம் அப்படின்னு குறிப்பிடுறீங்க. நான் வரேன் திரு சுந்தரராஜன், மற்ற விருந்தினர்கள்ட்டையும் பேசிட்டு உங்ககிட்ட வரேன். தொடர்ந்து வெட்டுக்கிளி ஆராய்ச்சி விஞ்ஞானி திரு செந்தில்குமார் இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு செந்தில்குமார். பொதுவாகவே விவசாயிகள் வந்து விவசாய நிலங்கள்ல வெட்டுக்கிளிகளுடைய தாக்குதல் இருக்கும். ஆனா இப்ப இருக்கக்கூடிய இந்த வெட்டுக்கிளிகளுடைய தாக்குதல் காட்சிகளின் வாயிலாவோ செய்தியையும் பார்க்கும்போது பெரிய அச்சுறுத்தலா இருக்கு. பொதுவா நம்ம நாட்டுல விவசாயிகள் சந்திக்கக்கூடிய இந்த வெட்டுக்கிளி பிரச்சனைக்கும் இந்த லோக்கஸ்ட் வெட்டுக்கிளிக்கும் உள்ள வேறுபாடு என்ன? எந்த வகையில இதை நாம பொருத்தி பார்க்கலாம்? நீங்கள் சொன்ன மாதிரி இந்த வெட்டுக்கிளிகள் அப்படிங்கிறது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா பூச்சி இனத்தை சேர்ந்தது. சாதாரணமாக வந்து அது ஒரு தனி சாலிட்டரி ஃபேஸ். சார் சொன்ன மாதிரி, சுந்தரராஜன் சார் சொன்ன மாதிரி சாலிட்டரி ஃபேஸில் தான் எப்பயுமே இருக்கும். தனித்தனியாக போய் அதோட தேவையான உணவுகளை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த ஸ்வாமிங், கிரிகேரியஸ் ஃபார்ம் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஸ்டேஜில் வந்து இப்போ சொன்ன மாதிரி இப்போ ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸ்லாம் வந்து இப்போ ஏர்லி மான்சூன் வந்துடுச்சு. அதனால் வந்து அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த முட்டையிலேருந்து குஞ்சுகள் பொறித்து ஹாப்பர் பேண்ட்ஸாக வந்து மாறி அதோட ஸ்டேஜ் எல்லாம் மாறிடுதுங்க. சாதாரண வெட்டுக்கிளி ஃபேஸ்லேருந்து லோக்கஸ் ஃபேஸ்க்கு மாறுறதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு செரட்டோனின் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் செக்ரீட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அதோட சைஸு, அதோட கலர், சாதாரணமாக வந்து க்ரீனிஷ் ப்ரௌன் கலரில் இருக்கக்கூடிய வெட்டுக்கிளிகள் வந்து நல்ல டார்க் எல்லோயிஸ் வித் பிளாக் பேண்ட்ஸாக மாறிடுங்க. சைஸ் வந்து ஒரு 6 சென்டிமீட்டரில் இருக்கக்கூடிய சைஸ் வந்து ஒரு 4.5 சென்டிமீட்டர் கம்மியாகிடுங்க. அது மட்டும் இல்லாமல் நைட் ஆக்டிவாக தான் இருக்கும். சாலிட்டரி ஃபேஸில் பார்த்தீங்கன்னா நைட் ஆக்டிவாக இருக்கக்கூடிய அந்த வெட்டுக்கிளிகள் இந்த ஸ்வாமிங் ஃபேஸ் வரும்போது பகலில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 150 கிலோமீட்டர்ஸ் அட் அ ஸ்ட்ரெச்
வந்து ட்ராவல் பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க. அதனால் வந்து வழியில் பார்க்கக்கூடிய எல்லாற்றையும் வந்து சாப்பிட்டு அழிக்கக்கூடிய சக்தி பெற்றது. ஆனால் நீங்கள் சாதாரணமாக ஒரு வயல்வெளியில் வெட்டுக்கிளிகள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த ஒரு விவசாய நண்பர்கிட்டையும் கேட்டு பார்த்தீங்கன்னா, வெட்டுக்கிளிகள்னால உங்களுக்கு என்ன பாதிப்புன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. ப்ரொஃபஸர் முத்துகிருஷ்ணன் சார் சொன்ன மாதிரி, சுந்தரராஜன் சார் சொன்ன மாதிரி என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து மைனர் பெஸ்ட்டுன்னு தான் சொல்லுவாங்க, செகண்டரி பெஸ்ட்டு தான். மேஜராக இருக்கக்கூடிய முக்கியமான பூச்சிகளில் ஒன்றுன்னு நம்ம வெட்டுக்கிளிகள் சொல்ல முடியாது. இது நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா, வயல்வெளியில் அறுவடை காலத்தில் பார்த்தீங்கன்னா, சார் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா, நீங்கள் காகங்கள்லாம் வந்து அந்த எலக்ட்ரிக் கம்பியில் வந்து உட்காந்துட்ருக்கோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த வெட்டுக்கிளிகள் முக்கியமாக அறுவடை சீசனில் இருக்கக்கூடிய வெட்டுக்கிளிகளை வந்து அது பிடிச்சி திங்குங்க. ஸோ இந்த வெட்டுக்கிளிகள்னு வந்து வயல்வெளிகளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா தனித்தனியாக தான் இருக்கும். அது தேவையான உணவு ஒரு 2 கிராம் அதோட பாடி சைஸ் அளவுக்கு சாப்பிட்டுட்டு இருக்குங்க. ரொம்ப மிகப்பெரிய பாதிப்புங்கிறது வந்து ஒரு ஈக்கனாமிக் லாஸ் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாதுங்க. ஆனால் இந்த கூட்டமாக வரும்பொழுது என்னென்னு கேட்டிங்கன்னா, குறைஞ்சது வந்து 150 மில்லியன் சொல்கிறாங்க, அதாவது 15 கோடி. இது வரும்போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 லட்சம் டன்லேருந்து 2 கம்பு, சோளம், எல்லாத்தையும் வழியில் இருக்கக்கூடிய புல், எல்லா ஃப்ளவர்ஸ் எல்லாத்தையுமே சாப்பிடக்கூடிய தன்மை பெற்றதுங்க. இந்த கிரிகேரியஸ் ஃபார்ம்ல இருந்து இது என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, ஒரு 27 ஆண்டுகள் இடைவெளியே நம்ம பார்க்கிறோம். இப்ப இந்தியா பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி 1993ல ராஜஸ்தான் உள்ளிட்ட மாநிலங்கள் இதே மாதிரியான லோக்கஸ்ட் வெட்டுக்கிளி பிரச்சனைகள் அதிகமா சந்திச்சோம். இப்ப 27 ஆண்டுகள் கழிச்சு அதே மாதிரியான ஒரு மிகப்பெரிய பாதிப்பை சந்திக்கிறோம். இந்த 27 ஆண்டுகள் இடைவெளிக்கு என்ன காரணம்? ஏன் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில இந்த மாதிரியான லோக்கஸ்ட் வெட்டுக்கிளி தாக்குதலுக்கு நாம உள்ளாகிறோம்? 27 ஆண்டுகளுக்கு அப்புறம் மேஜரான ஸ்வாம்ஸ், அதாவது 1993ல் வந்து பார்த்தீங்கன்னா 172 ஸ்வாம்ஸ், சின்ன ஸ்வாம்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா 172 முறை வந்திருக்குங்க. அதுக்கு அடுத்து வந்து இந்த 2019-20ல் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 250 ஸ்வாம்ஸ் இருக்குன்னு எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. இந்த மிகப்பெரிய கூட்டம் 2 ஸ்வாமில் இருந்து கிட்டத்தட்ட வந்து 250 ஸ்வாம்ஸ் வந்து இந்த 2 வருஷத்தில் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால தான் இவ்வளோ தூரத்துக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஜோத்பூரில் வந்து இருக்கக்கூடிய லோக்கஸ் ஸ்வாமிங் ஆர்கனைசேஷன் சென்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய அரசாங்கத்தோட ஒரு சிஸ்டம்ங்க. அதில் பார்த்தீங்கன்னா எவ்ரி 15 டேஸ், ஒரு 15 நாளைக்கு ஒருக்கா வந்து நமக்கு என்ன செய்யணும், அந்த லோக்கஸ் புல்லட்டின் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு 1லேருந்து 8 ஆண்டுகள் இடைவெளியில் நம்ம ஸ்வாம்ஸ் வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஒரு 2 ஸ்வாம் 3 ஸ்வாம் தான் இருக்கும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா 2011லேயும் இது வந்துருக்குங்க. இதுக்கப்புறம் இந்த 8 ஆண்டுகளில் தான் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த மிகப்பெரிய ஸ்வாம்ஸ், அதாவது 250 ஸ்வாம்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குன்னு ப்ரிடிக்ட் பண்ணியிருக்காங்க. 1993ல் 172 வந்திருக்குங்க. 1964ல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 102, 103 வந்திருக்குங்க. அதுக்கப்புறம் 2019-20ல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 250 ஸ்வாம்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. தக்கான பீடபூமி தாண்டி வெட்டுக்கிளிகள் தமிழகம் வர வாய்ப்பில்லை என்று தமிழக வேளாண் துறை கூறியுள்ளது. அது குறித்த விவரங்களை தருகிறார் செய்தியாளர் சுபாஷ். தமிழகத்தில் வெட்டுக்கிளியின் தாக்கம் இருக்காது என்று வேளாண் துறை சார்பாக தகவல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே வேளையில் வெட்டுக்கிளிகள் பாதிக்கப்பட்டால் எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கைகளுக்காக முழு விளக்கத்தை வேளாண் துறையானது கொடுத்திருக்கிறது. அதன்படியாக இந்த உயிரிகளை பாதுகாக்கக்கூடிய வேம்பு சார்ந்த பூச்சிக்கொல்லிகளை விவசாயிகள் பயன்படுத்தலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதே போல பாலித்தியன் என்கிற வேதிப்பொருட்களை கொண்டு உள்ள தெளிப்பான்களை தீயணைப்பு இயந்திரங்கள் மூலமாகவோ பெரிய இயந்திரங்கள் மூலமாகவோ தெளிப்பதன் மூலமாக அதை கட்டுப்படுத்தலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். உயிர் கட்டுப்பாடு காரணியாக இருக்கக்கூடிய மெட்ராரைசியம் அனிசோபிலம் என்கிற அந்த உயிர்கொல்லி மருந்தையும் அதை பயன்படுத்தலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதே போல கோழிகள் மற்றும் பறவைகளை, அந்த வெட்டுக்கிளிகளை திங்கக்கூடிய பறவைகளையும் கோழிகளையும் பயன்படுத்தலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அரசால் அனுமதியுடன் பூச்சிக்கொல்லிகளை மொத்தமாக வான்வெளி பரப்பில் அது தெளிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அது அரசு அனுமதியுடன் நீங்கள் செயல்படுத்தலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட வழிமுறைகளை வேளாண் துறை செய்திருக்கிறது. இது தொடர்பாக விரைவில் தமிழக அரசும் ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது வேளாண் துறை சார்பாக. ஆகையால் தமிழகத்தில் பொறுத்தவரை தற்போது வரை எந்த ஒரு பாதிப்பும் இல்லை, இது வராது என்றும் சொல்லப்பட்டிருந்தாலும் அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தற்போது தமிழக அரசு இறங்கியிருக்கிறது. திரு சுல்தான் இஸ்மாயில், தக்கான பீடபூமி தாண்டி வெட்டுக்கிளிகள் தமிழகம் வர வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லப்படுது. தமிழகம் வர வாய்ப்பில்லையா இந்த வெட்டுக்கிளிகள்? வந்து வராதுன்னு சொல்லவே முடியாது. எந்த ஒரு பூச்சியும் கிருமியும் வந்து நம்ம வந்து ஒரு முடிவு எடுத்து சொல்ல முடியாது. அது காற்றுடைய அந்த நோக்கம், ஹியூமிடிட்டி, இதெல்லாம் வச்சு எந்த பக்கம் வேணாலும் போகலாம். வெட்டுக்கிளிகள் எங்கெங்க வந்து சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்கோ, அந்த சுற்றுச்சூழல் வந்து அவங்களுக்கு சாதகமா இருக்கோ, அங்கெல்லாம் அது போறதுக்கு வாய்ப்பு உண்டு.
அப்போ ஒருவேளை கிளைமேட் சேஞ்ச் அந்த நேரத்தில் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் ஆஃப் கிளைமேட் வெதர் பேட்டர்ன் வந்துச்சுன்னா தமிழ்நாட்டு பக்கமும் வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சார் சொன்ன மாதிரி அந்த ப்ரிகாஷன் எடுக்கிறது எப்போதுமே நல்லது, ப்ரிப்பேர்டா இருக்கிறது எப்போதுமே நல்லது. இல்லை, ஏற்கனவே 93லையும் இதே மாதிரி ஒரு நிலைமை இருந்தது. தமிழகத்துக்கு வெட்டுக்கிளிகள் படையெடுப்பு நடக்கல. 2011 சிறிய அளவில் நடந்த போதோ இது மாதிரி முன்கூட்டியே உதாரணங்கள் இருக்கு. அதனால தமிழகத்துக்கு இந்த வெட்டுக்கிளிகள்லாம் வராதுன்னு சொல்லக்கூடிய அந்த கணிப்பு சரியானது தானா? அப்ப இருந்த சூழ்நிலை வேற, சுற்றுச்சூழல் வேற, இப்ப இருக்கிற சுற்றுச்சூழல் வேற, சூழ்நிலை வேற. எங்க வேணாலும் எந்த பக்கம் வேணாலும் போகலாம். ஏன்னா இந்த வெட்டுக்கிளிகள் கிட்ட இருக்கிற அந்த பேட்டர்ன் வந்து இன்செக்ட் டெவலப்மெண்ட்ல சார்கள் எல்லாம் சொன்ன மாதிரியே இது எப்படின்னா உங்களுக்கு ஒரு வெட்டுக்கிளியுடைய லைஃப் சைக்கிள் வந்து மண்ணுக்குள்ளாரதான் போய் முட்டையிடுதுங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ நிறைய பேர் சொல்றாங்க இந்த மாதிரி கோழி வளர்த்தா சாப்பிட்டுரும், இது வளர்த்தா சாப்பிட்டுரும். சாப்பிட்றதுக்கு எந்த அளவுக்கு சாப்பிடும்? இது வந்து லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் வருது வெட்டுக்கிளிகள். எத்தனை கோழிகள் எத்தனை பறவைகள் இருந்தால் சாப்பிட முடியும்னு தான் நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. 2 வழியா வந்து இவங்க கண்ட்ரோல் பண்றதுக்கு முயற்சி பண்ணணும். ஒண்ணு இன்செக்டை வந்து கண்ட்ரோல் பண்றது, 2வது அந்த சாப்பிட்ற தீனியை வந்து சாப்பிடாத மாதிரி உருவாக்கணும். இது 2 டைரக்ஷன்லயும் நாங்க ஒர்க் பண்ணி ஆகணும். இதுதான் முக்கியம். சுற்றுச்சூழல் சம்பந்தமா பார்க்கும்போது பூச்சிக்கொல்லிகளை யூஸ் பண்ணி பூச்சியை கொல்றது ஒரு பக்கம் இருந்தாலும் அது வந்து சுற்றுச்சூழலையும் பாதிக்கும், அங்க இருக்கிற மனிதர்களையும் பாதிக்கும், பலவரையும் பாதிக்கும். ஏன்னா ஏரியல் ஸ்ப்ரேயிங் கொண்டு வரணும். ஏரியல் ஸ்ப்ரேயிங்லும் வந்து இதுக்கு முக்கியமா இந்த பூச்சிக்கு வந்து ஒண்ணு மட்டும் நான் சொல்ல விரும்புறேன். மாடர்ன் டெக்னாலஜி, இவர் என்னுடைய மாணவர் ஒருத்தர் லட்சுமி நாராயண் ஹைடெக் பயோடெக்னாலஜியில் ஒர்க் பண்றாரு. அவருடைய கருத்து என்ன இருக்குன்னா, இருக்கிற இந்த மாலிகுலர் சைஸ் ஆஃப் எனி ஆஃப் திஸ் பெஸ்டிசைட்ஸ், மேலத்தையானா இருக்கட்டும் எது வேணாலும் இருக்கட்டும், இந்த மேலத்தையான எல்லாம் ஸ்ப்ரே பண்ணாங்கன்னா அந்த சைஸ் வந்து ஒத்து வராது. 500 மைக்ரான்ஸுக்கு உள்ளார இருக்கணும் டிராப்லெட் சைஸ். டிஸ்க் ஸ்ப்ரேயர் வச்சு ஸ்ப்ரே பண்ணாம போகும். இந்த ஃபயர் பிரிகேடுடைய ஷூட் ஸ்ப்ரே எல்லாம் ஒன்றும் இதை வந்து கேட்காது. இது ஒரு சின்ன சின்ன இடங்களை மட்டும் சாகடிக்குமே தவிர கண்ட்ரோல் பண்றதுக்கு ரொம்ப சிரமம். அதே மாதிரி வந்து பலவிதமான ஒரு தெளிப்பான்கள் இருக்கு. அந்த தெளிப்பான்கள் வந்து 2 பக்கமும் இருக்கு. ஒரு பக்கம் வந்து இன்செக்டை சாகடிக்கிறதுக்கு, இன்னொன்று வந்து மேக் த லீஃப் அன்பேலட்டபிள். அதாவது அந்த செடியுடைய இலைகளை வந்து அது விரும்பி சாப்பிடாத மாதிரி உருவாக்குறது தான். இப்போ ஐயா செந்தில்குமார் சார் சொன்ன மாதிரி வேப்ப எண்ணெய், நீம் ஆயிலுங்கிறாங்க. இப்போ வந்து நீம் ஆயிலுக்கெல்லாம் ரொம்ப இம்யூனிட்டி வந்துருக்கு. அது காம்பினேஷன்ஸ் கொண்டு வர இருக்கும். காம்பினேஷன்ஸ்ல வந்து ஒரு பக்கம் வந்து நீங்க வந்து இந்த 3Gன்னு வரும், இந்த கிரீன் சில்லி, கார்லிக், ஜிஞ்சர், அது கூட கொஞ்சம் பெருங்காயம், இந்த மாதிரி ஸ்ப்ரேஸ் இருக்கு. இதை தவிர்த்து இன்னொரு முயற்சி ஒன்றும் பண்ணலாம். நம்ம பாசிட்டிவா லுக் பண்ணலாம். அனுப்குமார்ங்கிற ஒரு என்டமாலஜிஸ்ட் அவர் என்ன சஜஸ்ட் பண்றாருன்னா, நம்ம ஏன் போரிக் ஆசிட் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. இந்த போரிக் ஆசிடும் சோப் சொல்யூஷனும் போட்டு நாங்கள் ஸ்ப்ரே பண்ணோம்னா இலை மேல ஒட்டிக்கும். இது சாப்பிட்டு 1 நாள் 2 நாள் அப்படியே மயக்கம் போட்டு கீழே வந்துடும் அப்படிங்கிறாரு. நான் என்ன சொல்றேன், இந்த கீழே விழுற இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் நிறைய பேர் சஜஸ்ட் பண்றாங்க. அப்படி பண்ணும்போது நம்மளுடைய வேளாண் துறையோ இல்ல வேளாண் துறையிலோ பாதிக்கப்படக்கூடிய இல்ல உணவு முறையோ பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழல் வராதா? கண்டிப்பா. ஏன்னா இவங்க அதாவது மேலத்தியான் வந்து உலகம் முழுக்க மேலத்தியான் தான் நார்மலா ரெக்கமெண்ட் பண்றாங்க. குளோரோபைரோபாஸ் தீர்வு. இந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய பாதிப்புகள் இல்லாம இதை நம்ம தடுக்கணும் அப்படின்னா அதுக்கு என்னதான் ஒரு தீர்வு? ஏற்கனவே இப்ப நம்ம சில விஷயங்கள் சஜஸ்ட் பண்ணும்போது நமக்கு முன்னாடி வரக்கூடிய ஒரு மிக முக்கியமான கேள்வி என்னன்னா, இது 1 சதுர கிலோமீட்டர்ல 15 கோடிங்கிற அளவுக்கான ஒரு படையெடுக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது இந்த வெட்டுக்கிளி அப்படிங்கிறது. அப்படிப்பட்ட ஒரு எண்ணிக்கை இருக்கும்போது மற்ற பாதிப்புகளும் ஏற்படுத்தாம இந்த நம்பர்ஸையும் கணக்குல வச்சுக்கிட்டு நம்ம ஒரு தீர்வு எடுக்கணும்னா எது தீர்வா இருக்க முடியும்? இது வந்து மல்டிபிள் டைரக்ஷன்ல தான் நாங்க ஆப்ரேட் பண்ணி ஆகணும். இன்னொன்னு வந்து இதுல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய கேள்வி நீங்க அழகா சொன்னீங்க தம்பி, நீங்க ஆரம்பிக்கும் போது. அதாவது இந்த பிஃபோர் கொரோனா ஆஃப்டர் கொரோனா மாதிரி நம்மளுடைய அப்ரோச் மாற வேண்டும். ஏன்னா நிறைய நீங்க சொன்ன மாதிரி பல்லுயிர்னு சொல்லும் போது வெறும் இதோடைய நம்ம பறவைகள் மட்டும் மறந்துடாதீங்க. இது சாப்பிட வேண்டிய தீனி கூட நம்ம என்ன பண்ணோம், மோனோகிராப்பிங்ல போயிட்டோம். கம்ப்ளீட்டா அந்த மல்டிபிள் கிராப்ஸ் விட்டுட்டு மோனோகிராப்பிங் போகும்போது அதோடைய கான்சென்ட்ரேஷன் ஆன் கிராப்ஸ் வந்து மாறிடும். அப்போ அது தேடிட்டு தான் போகும் மற்ற இடங்கள்ல. ஸோ மோனோகிராப்பிங் வந்து மாறணும். பழைய விதமான அந்த அக்ரிகல்ச்சர் பேட்டர்ன் மாறணும். 2 பக்கமும் அட்டாக் பண்ணும். ஒன்னு இன்செக்டை கண்ட்ரோல் பண்றது, இன்னொன்னு அது சாப்பிட்ற உணவு பொருள் சாப்பிடாத மாதிரி உருவாக்கினாதான் அது சாப்பிடாம பட்டி. அதாவது எப்படின்னாப்ப இந்த முட்டையில இருந்து வந்து நிம்ஃப்ங்கிற சின்ன சின்ன குஞ்சுங்க வரும் வெளியே. அதுக்கப்புறம் இது மோல்டிங் ஸ்டேஜ். எப்படி நம்ம கருப்பான் சில நேரத்தில் வெள்ளை கருப்பான் பாக்குறோம் பாருங்க வீட்டுல, மேல இருக்கிற தோல் போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு 5-6 தடவை தோல் வெளியே போகும். மோல்டிங் ஸ்டேஜஸ் வரும். அந்த நேரத்துல தான் நிறைய சாப்பிடும். ஏன் சாப்பிட்டு உள்ளார எனர்ஜி உருவாக்கி பறந்து போறதுக்காக, அடுத்த ஜெனரேஷன் உருவாக்குறதுக்காக, இதெல்லாம் தயார் ஆகுறதுக்காக தான் அது சாப்பிட ஆரம்பிக்குது. அப்ப அந்த ஸ்டேஜ் அட்டாக் பண்ற மாதிரி நம்ம டெவலப் பண்ணாதான் நம்மளால வந்து அதை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அந்த நிம்பல் ஸ்டேஜஸ் நம்ம வந்து டைரக்டா அட்டாக் பண்ணி ஆகணும். ஒன் ஆஃப் தி மோல்டிங் ஸ்டேஜஸ். இது வந்து செந்தில்குமார் ஐயா இருக்கிறாரு, ஃப்ரம் லோக்கஸ் சென்டர் இருக்கிறாரு, சுந்தராஜ் சார் வந்து வேளாண் துறையில இருந்து இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் வந்து they will start looking at those angles. இந்த சிங்கிள் ஆங்கிள் வந்து இவங்களால பண்ண முடியாது. இவங்க வந்து கண்டிப்பா வந்து டிபார்ட்மெண்ட் வைஸ்ல உட்கார்ந்து இது வரைக்கும் யோசிச்சிருப்பாங்க. பட் சாருங்க சொன்ன மாதிரி
நம்ம ப்ரிப்பேர்ட் ப்ரொடெக்ஷன் போகணும். இப்போ வி ஹாவ் டு பி ப்ரிப்பேர்ட். ஏன்னா வராதுங்கிற ஒரே இதுல இருக்க முடியாதுங்க, எது வேணாலும் வரலாம். ஏன்னா இன்செக்ட்ஸோட மெக்கானிசம் ஸ்வாம், இது லோக்கஸ் இது ஸ்வாம், சார் சொன்ன மாதிரி ஒரு ஸ்வாம். அந்த ஸ்வாம் வந்து எந்த டைரக்ஷன்ல சேஞ்ச் ஆகிட்டு எப்படி வேணாலும் வரலாம். அது வந்து நம்ம வராது இன்னும் உட்கார முடியாது. சரி, இந்த பாதிப்புகளை வந்து நம்ம நூற்றாண்டுகளா பார்த்துக்கிட்டு இருக்கோம். 1800 தொடங்கி 1900 இப்போ வரிசையா நம்ம அப்பப்ப ஒரு குறிப்பிட்ட பல 10 ஆண்டுகளுக்கு இடையில இந்த பாதிப்புகளை பார்க்கிறோம். இதை கட்டுப்படுத்துவதற்கான ஆராய்ச்சியோ இல்ல கண்டுபிடிப்புகளோ நம்ம நாட்டுல எந்த நிலையில இருக்கு, இல்ல மற்ற நாடுகள்ல எந்த அளவுக்கு முன்னெடுப்புகள்லாம் மேற்கொள்ளப்படுது இஸ்மாயில்? எல்லா நாடுகள்லயும் முயற்சிகள் எடுக்கிறாங்க, எல்லா அரசுகளும் முயற்சி எடுக்கிறாங்க. ஆனா ஒண்ணு மறந்துடுறோம், இன்செக்ட்ல வந்து தானாவே அதாவது ரெசிஸ்டன்ஸ் டெவலப் ஆயிடும். நீங்க இப்ப எப்படி கொசு வருது, கொசுக்காக ஒரு மருந்து அடிக்கிறாங்க, அதுக்கப்புறம் அதுக்கு ரெசிஸ்டன்ஸ், அடுத்த மருந்து, அதுக்கு ரெசிஸ்டன்ஸ், அடுத்த மருந்து. ஸோ என்னதான் நம்ம உருவாக்கினாலும் அதை வந்து தாண்டி ரெசிஸ்டன்ஸ் போயிட்டு திரும்ப வரதான் செய்யும். நம்ம இவால்வ் பண்ணும்போது தான் இந்த கிராப்பிங் பேட்டர்ன்ஸை சேஞ்ச் பண்ணி ஆகணும், மல்டிபிள் கிராப்பிங் கொண்டு வந்து ஆகணும். ஏதாவது ஒரு கிராப் சாப்பிட்டாலும் விவசாயிக்கு ஒரு கிராப் வந்து திரும்பி அவங்களுக்கு ரெவன்யூ கிடைக்கிற மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி பலவிதமான ஆங்கிள் தான் யோசிக்க முடியுமே தவிர இன்செக்டை வந்து யாராலையும் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. நேச்சுரல் மெக்கானிசம். இந்த ஸ்வாம் ஃபாரதுக்கு செவரல் ரீசன்ஸ் இருக்கு. சார் சொன்ன மாதிரி செரோட்டோனின் இஸ் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ். ஸோ இந்த மாதிரி ரீசன்ஸ் வரும்போது இது வெளியே வந்து அட்டாக் பண்றது வந்து வாய்ப்புகள் உண்டு. இப்போ ஃபார் ஃபுட்டிங்ல வந்து வி ஷுட் பி ப்ரிப்பேர்ட் வித் ஆல் திஸ் லிக்விட். அதே மாதிரி ஃபங்கஸ் இருக்கு, 2-3 ஃபங்கஸ் இருக்கு, அதே மாதிரி வந்து ட்ராப்ஸ் இருக்கு, எவ்வளோ இருக்கு. இருந்தாலும் கோடிக்கணக்கில் வரும்போது டேமேஜ் பண்ணாம போகாது. இப்போ ஸ்ப்ரேயர் வந்து சார் கூட காமிக்கிறாங்க, நீங்க வந்து வீடியோல காமிக்கிறீங்க, இது ஃபயர் சர்வீஸ் உடைய ஸ்ப்ரே. இந்த ஃபயர் சர்வீஸ் ஸ்ப்ரே வந்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட்டா போயிட்டு அந்த யூனிஃபார்ம் டைரக்ஷன்ல போகாது. நம்மளுடைய அப்ரோச்சை வந்து எல்லாத்தையும் பண்ண பிறகு வி ஷுட் நாட் ஃபெயில் இன் இட். அப்போ அந்த ஸ்ப்ரேயர்ஸ் வந்து டிஸ்க் ஸ்ப்ரேயர்ஸ் வேணும், அப்படியே ஸ்ப்ரே சுத்தி அடிக்கணும். அந்த டிஸ்க் ஸ்ப்ரேயர்ஸ் போகும்போது அந்த மாலிகூல்ஸ் அப்படியே உடைஞ்சி 500 மைக்ரான்ஸுக்கு குறைஞ்சு போகணும். இதெல்லாம் குறைஞ்சி போய் அங்கே செட்டில் ஆனாதான் ஒரு வழியா இது வந்து ஹெல்ப் பண்ணும். சரி, இப்ப ஒரே ஒரு சின்ன கேள்வி மட்டும்தான். இப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு அச்சுறுத்தல் இருக்கு. இப்ப அடுத்த வாரத்துல வந்து மழை பெய்வதற்கான சாத்தியம் இருக்குன்னு சொல்றாங்க. ஜூன்ல இருந்து நம்ம தமிழ்நாட்டுல மழை பெய்தா இந்த வெட்டுக்கிளினுடைய படையெடுப்பு அச்சுறுத்தல்ல இருந்து நம்ம ஓரளவு தப்பிக்க முடியுமா இயற்கையா? சுருக்கமா அப்படி கிளைமேட் சேஞ்ச்ல எந்த பேட்டர்னும் நடக்கலாம். நடந்துச்சுன்னா கண்டிப்பா வில் பி வெரி ஹாப்பி. விவசாயிகளுக்கும் சந்தோஷம், தமிழ்நாட்டுக்கும் சந்தோஷம். அவ்வளவுதான் சொல்ல முடியும், எதிர்பார்க்க முடியாது. நன்றி திரு சுல்தான் இஸ்மாயில் மற்றும் சுந்தரராஜன், திரு செந்தில்குமார், உங்கள் மூவருக்கும் நன்றி. நேர்களே, நியூஸ் 360 நிகழ்ச்சி இடைவேளைக்கு பிறகு தொடர இருக்கிறது. இணைய வழி வகுப்புகள் எடுக்க தனியார் பள்ளிகள் ஆயத்தமாக இருக்கும் நிலையில் இந்த பொதுமுடக்க காலகட்டத்தில் இணைய பயன்பாடு சிறுவர்களிடையே அதிகரித்திருக்கிறது. குற்றச்செயல்களுக்கு இது வழிவகுக்கிறது என்ற ஒரு கருத்தாக்கம் முன்வைக்கப்படும் நிலையில் அது குறித்து பேச இருக்கிறோம். சிறிய இடைவேளைக்கு பிறகு